தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்தியாவின் பிரதமராக மோடி 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். அவரது அமைச்சரவையில் கிறிஸ்தவர் ஒருவரும் அமைச்சராக இடம்பெற்றுள்ளார். கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்தவர் ஜார்ஜ் குரியன். கிறிஸ்தவரான இவர் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளால் கவரப்பட்டு 1980ஆம் ஆண்டு முதலே அந்த கட்சியில் பணியாற்றி வருகிறார். சங் பரிவார் வளர்ப்பான குரியன் சிறந்த வழக்கறிஞரும் கூட. தற்போது கேரள மாநில பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராகவும் இருக்கிறார். தொலைக்காட்சி விவாதங்களில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பங்கேற்று வாதங்களை திறம்பட முன்வைப்பார். கேரளாவில் பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டபோது அவர்களின் பேச்சை மலையாளத்தில் மொழிபெயர்த்து வழங்குவதும் இவர்தான். திருச்சூர் தொகுதியில் சுரேஷ் கோபி வெற்றி பெற கிறிஸ்துவ மக்களின் ஓட்டுகளும் விழுந்தது முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு கிறிஸ்துவ மக்களின் ஓட்டு விழ இவரும் முக்கிய காரணம். திருச்சூர் கேரளாவின் கல்ச்சுரல் தலைநகரமாகும். அங்கு வெற்றி தேடி கொடுத்த காரணத்துக்காக ஜார்ஜ் குரியனுக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.